எப்ப எடப்பாடியும் ஸ்டாலினும் சேர்ந்து பயணிக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அப்பதான். இது திரு டிடி அவர்களுக்கு திரும்பவும் சொல்றேன், அவர் கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாரு? டிடி எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் எடப்பாடியை காலி பண்ணுவேன், எடப்பாடி துரோகி, எடப்பாடி துரோகி பன்னீர்செல்வம், துரோகி பன்னீர்செல்வத்தை நான் காலி பண்ணுவேன்னு எத்தனை ஒரு வருஷத்திற்கு 5000 தடவை சொல்லியிருப்பார். அப்புறம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவர் ஒண்ணும் இல்லை, அவருடைய ஊர் திருத்துறைப்பூண்டியில போய் கேட்கட்டும், இந்த மாதிரி நான் 9 வருஷமா இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு துரோகி பன்னீர்செல்வத்தை வெளியேற்றுவேன் நான் 100 தடவை பேசியிருக்கேன் தினமும். நான் இன்னைக்கு போய் அதே பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்க நான் போய் கவர்னர் மாளிகையில போய் ஒரு எம்எல்ஏ உடைய சீட்டை தூக்கிட்டு போனேன். இது எப்படி நல்லா இருக்குன்னு அவர் ஊர்ல திருத்துறைப்பூண்டியில போய் அவர் ஊர்ல இருக்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பொலிட்டிக்கலே தெரியாத ஒருத்தட்ட கேட்க சொல்லுங்க, அவர் செஞ்ச விஷயம் நியாயமா? அவரெல்லாம் எதுக்காக அரசியல் இத்தனை 9 வருஷம் பயணிச்சாரு? 9 வருஷம் அவர் பயணிச்சு, அவரோட சேர்ந்து பயணிச்ச ஒரு 50,000 பேரையாவது இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை முழுசும் முடிச்சுட்டு ரோட்ல விட்டு போயிட்டாரு. அவர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அவர்கள் அனைவரும் இவருக்கு பின்னாடி பயணிச்சு ஒவ்வொரு நாள் இவரை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றதுக்கும் சென்ட் ஆஃப் பண்றதுக்கும் இவர் பின்னாடியே சுத்தி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இழந்து அவர்கள் 50,000 பேராவது குறைஞ்சபட்சம் அவர்கள் நடுத்தரில் நிற்கிறார்கள். இவரை மாதிரி பலர் இன்னைக்கு அவர் சொன்னதுக்கே சொல்றாங்க, எதற்காக இந்த பிரச்சனை வந்துச்சு? எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒன்னா சேர்ந்து கட்சியில பயணிக்கணும், யார் ஒத்துப்பா? இது மக்களுக்கு கொடுத்த தீர்ப்பா? எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் மக்கள் கொடுத்த தீர்ப்பா? மக்கள் கொடுத்த தீர்ப்பு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். சோ நம்பர் பாலிடிக்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல அவர்கள் வெற்றி பெற்று இருக்கலாம், ஒரு சில இடங்கள்ல அந்த ஏரியாவில் இருக்கிற வாக்கு வித்தியாசத்துல நம்பர் அரித்மெட்டிக்ல மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா அதே நேரத்துல பெருவாரியான மக்கள் கொடுத்த திருப்பி எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும். சோ அதற்காக இவங்க 2 பேரும் அதை மக்களை ஏமாற்றும் விதமா நடந்து கொண்டால் அவர்கள் கூட்டணியிலிருந்து நேர்மையாக நியாயமாக பயணிக்க விரும்பும் எந்த கட்சியும் அவரோட பயணிக்க முடியாது. இதான் ஒரே பிரச்சனை. அவங்க 2 பேரும் இதை அவங்களே மறுத்து சொல்ல முடியல. 2 பேரும் சேர்ந்து பயணிக்க முயற்சி செஞ்சாங்கன்றது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதை ஸ்டாலினே ஒவ்வொரு ஐயா காதர் மதின் உட்பட அனைவருக்கும் போன் செஞ்சு நீங்க எடப்பாடி முதலமைச்சராக, இதுக்கு மேல ஒரு கேவலமான அரசியல் என்ன இருக்கு? நீங்க கவுண்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் போன் பண்ணி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகிட்டையும் போன் பண்ணி நம்ம எடப்பாடியை முதல்வராக்கணும்னா யாரு ஒரு தன்மானம் உள்ள யாராவது இதை ஒத்துக்குவாங்களா? அதுதானே முதல் பிரச்சனை. அது புரிஞ்சு பேசுறாரு அவர். டிடிவிக்கு எல்லாமே புரியும், அவர் அண்ணன் டிடிவிக்கு எல்லாமே புரியும். புரிஞ்சாலும் அவர் காலத்துக்கு இருக்காப்புல இந்த தண்ணி போற மாதிரி அவர் ஒவ்வொரு சைடும் அவர் வளைஞ்சு போவாரு. இன்னைக்கு அவருக்கு வேற வழியே இல்லை, கட்சியிலும் பயணிக்க முடியல. அவருடைய போதாத காலம் திரு யாரை துரோகின்னு யாருக்கா கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த எடப்பாடியை முதல்வராக்குறேன் கவர்னர் மாளிகை நின்னாரு. அதற்கு மேல அவருக்கான ஒரு மரியாதை பொது தளத்தில் கண்டிப்பாக 100% இழந்து விட்டார். அவரும் கொஞ்சம் பேசாம இருந்தால் நல்லது. கொஞ்ச நாளைக்கு பேசாம இருந்தால் அட்லீஸ்ட் இருக்கிற கொஞ்சம் மரியாதை அவருக்கு தக்க வச்சுக்கலாம். இங்க பாருங்க, தமிழகத்தில் நம்ம என்ன பின்பற்றுறோமோ அதான் பின்பற்றோம். தமிழகத்துல நம்ம என்ன பின்பற்ற போறோமோ, ஏன் இதே நேரத்துல குஜராத்ல மன்னிக்கிறோம் வெஸ்ட் பெங்கால்ல அவங்களுடைய பதவியேற்பு விழால வெஸ்ட் பெங்காலுடைய அவங்களுடைய பாடல் தானே முதலில் ஒழிக்கப்பட்டது. அப்ப என்ன ஆச்சு? தமிழகத்தில் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. தமிழக நிகழ்ச்சிகள்ல நம்ம இப்படிதான் செய்வோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்படும், அதற்கப்புறம் தான் மற்ற எல்லாம். இல்ல கண்டிப்பா எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்னு சொல்லி முதல்வர் ஆலோசிச்சு பண்ணுவாரு. இது மாதிரி பல துரோகங்கள் மக்களுக்கு அங்கங்க செய்யப்படும். நிறைய நிகழ்ச்சியில மக்களுக்கு துரோகம் செய்யப்படும். அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. இதை பற்றி பேசிய திமுக அதுல குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது கூட, அந்த கமிஷன்ல குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது கூட தேவையான நடவடிக்கைகள் திமுக கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்வர் ஆராய்ச்சி தேவையான நேரத்தில் செய்வாங்க. பணி நியமன விவகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான குற்றச்சாட்டை எல்லா எதிர்கட்சியில மூத்த தலைவர்கள் உட்பட எல்லா பேரும் எதிர்கட்சியில திமுக தான் சொல்லுங்க. எதிர்கட்சியில எல்லா மூத்த தலைவர் வெறும் திமுக எப்படி இது சாத்தியமாகும்? இப்ப இல்ல அதாவது யோகி பாபு இந்த மாதிரி விவரங்கள்ல போய் அங்க யாராவது மயக்கம் போட்டு இறந்தாங்கன்னா அவங்களுக்கும் பணி சிவசங்கர் கேட்டுருக்கோம். இல்ல எல்லாருக்கும் அதாவது இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சதியின் வேலையால இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்துச்சு. மிக கொடுமையான ஒரு விஷயம். கண்டிப்பாக அரசாங்கம் வந்த பிறகு, அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் வந்த பிறகு இழந்த குடும்பத்தினருக்கு கண்டிப்பாக இழப்பீடு, அவங்களுக்கு தேவையான இழப்பீடு கட்சி சார்பாக வழங்கப்பட்டது. அவருக்கு வேலை வாய்ப்பும் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்பது, ஏன்னா இது மிகப்பெரிய உயிரிழப்பு, ஒரு சதி திட்டத்தால் நிகழ்த்தப்பட்டது. கண்டிப்பா இதை யாரும் மறக்க மாட்டோம். கண்டிப்பா அது அரசாங்கத்தின் முதல்வரின் முடிவு. அது யாரும் அதை தடுக்க முடியாது. அதே மாதிரி இடைத்தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த பணி ஆணைகளை கொடுத்திருக்காங்க. அதற்கும் இதுக்கும் சம்மதம் இல்லை. இடைத்தேர்தல் நாங்க தான் சொல்றோமே, நாங்கள் ஒட்டுமொத்த கட்சியும் எப்பவும் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம்.
அதுல ஏன்னா மக்களுடைய ஆதரவு இருக்கு, மக்களுக்காக தான் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தலுக்காக செய்யற காலங்கள்லாம் போயிருச்சு. மக்களுக்கு எது நல்லது, யாருக்கு செய்யணும், எந்த கட்சி நல்ல கட்சி, யாரு மக்களுக்காக செய்யறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்து மக்கள் எனக்கு எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு தெரியும் யாரு மக்களுக்காக செய்யறா, யாரு உண்மையான தலைவர், யாரு சுயநலவாதிகள், யாரு ஊழல்வாதிகள், மக்கள் நல்லா தெரியும். இதற்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. கண்டிப்பா சரிதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.